விதைகள் இயக்கம் இது வன்னிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். நேற்று திமுகவினுடைய அறிவாலய பக்கம், திமுகவினுடைய ஐடி விங் சமூக வலைதள பக்கங்கள்ல ஒரு விளம்பரம் ஷேர் செய்யப்பட்டிருந்தது. அந்த விளம்பரத்தை பார்த்த உடனே எனக்கு செம்ம ஷாக்கு. என்னடா அது, கருணாநிதியினுடைய வாரிசுகள் சற்றும் கருணாநிதிக்கு சளைத்தவர்கள் அல்ல என்பதை மீண்டும் நிரூபித்து இருக்கிறார்கள். அதை பற்றி தான் இந்த காணொலியில நாம இன்னைக்கு முழுமையா பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். அப்படி இல்லைன்னா சற்று காலதாமதம் ஆகலாம். சரி, வாங்க காணொலிக்குள்ள போலாம். நாம சமூக வலைதளங்களை நேற்று உலாவிக் கொண்டு இருக்கும்போது திமுகவினுடைய அந்த ஐடி விங் பக்கங்கள், அறிவாலய பக்கங்கள்லாம் பார்க்கும்போது அதுல ஒரு விளம்பரம், மு.க. ஸ்டாலின் அவர்கள் கால் மேல கால் போட்டுட்டு உட்கார்ந்து மாதிரி ஒரு போட்டோவை போட்டு இவர் என்ன தெரியுமா போட்டிருந்தாரு, உள்ளாட்சி பதவிகளில் பெண்கள் அதிகாரம் மிக்கவர்களாக மாறுவதற்கு 50% இடஒதுக்கீடை கொடுத்து வந்த திராவிட நாயகர் இவர் தான் அப்படின்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்டோவை போட்டு விளம்பரம் போட்டுட்டானுங்க. எக்கச்சக்க பேர் அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. உண்மையாலுமே எனக்கு செமஷாக்கு. ஏன்னாக்க இந்த உள்ளாட்சி அதிகாரத்துல பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு என்பது நான் ஒரு மிகப்பெரிய சாதனை மைல்கல்லு, அது ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு நான் நினைப்பேன். அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்தில் அப்பெல்லாம் நான் கல்லூரி படிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டம், 2016 நான் கல்லூரி இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய காலகட்டம். அந்த காலகட்டத்தில் தான் அப்போதைய முதல்வராக இருந்த புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இந்த உன்னதமான திட்டத்தை கொண்டு வந்தாங்க. பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் 50% இடஒதுக்கீடு கொடுக்கணும். அதுக்கு 2016 அவங்க கொடுத்த ஒரு டெபினேஷன் நான் சொல்லிடுறேன் பாருங்க. ஒரு தேசம் வளர்ச்சி அடையணும், ஒரு சமூகம் வளர்ச்சி அடையணும்னா அது ஒரு சாரார் சார்ந்ததா இருக்கக்கூடாது. ஒட்டுமொத்த தனிநபர்களுடைய வளர்ச்சி தான் ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சி, ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி. அதிலும் குறிப்பாக பெண்களுடைய வளர்ச்சி தான் இந்த தேசத்தினுடைய வளர்ச்சி. பெண்கள் தான் எதிர்கால தூண்களாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய திறனை வெளிக்கொண்டு வரணும், அவர்களுடைய சாதனைகள் அவர்களை செய்ய வைக்கணும், அவர்களுடைய வளர்ச்சியை முழுமைப்படுத்தணும். அதனால நான் பெண்களுக்கு உள்ளாட்சி அதிகார பதவிகளில் நான் 50% இடஒதுக்கீடு கூட கொண்டு வர போறேன், கொண்டு வரணும். அதுதான் பெண்களுடைய பிரதிநிதித்துவமா இருக்கும், அதுதான் பெண்களை முன்னிலைப்படுத்துவதாக இருக்கும், இதுதான் உண்மையான அதிகார பகிர்வா இருக்குன்னு அன்னைக்கு புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இதை சொல்லி இருந்தாங்க. சொன்னதோடு மட்டுமல்லாமல் என்ன தெரியுமா பண்ணாங்க, 2016 பிப்ரவரி 20 அப்போதைய ஊரக மற்றும் நகராட்சி நிர்வாக சிறைத்துறை நீதிமன்றங்களுக்கு பொறுப்பு அமைச்சராக இருந்த எஸ்பி வேலுமணி அவர்கள் என்ன பண்றாருனாக்க, புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய ஆணைக்கிணங்க பெண்களுக்கு உள்ளாட்சி பதவிகளில் 50% இடஒதுக்கீடு என்ற ஒரு சட்ட முன்வடிவை சட்டசபையில தாக்கல் பண்றாரு. அது ஒரு மனதாக ஏற்கப்பட்டு நிறைவேற்றப்படுகிறது. அப்போ அந்த சட்டத்தை கொண்டு வந்தது யாரு? அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள். அதை தாக்கல் செய்தது சட்டசபையில எஸ்பி வேலுமணி அவர்கள். ஆனால் இந்த வரலாற்று தகவல்கள் சமூக வெளியில, பொது வெளியில அப்பட்டமா இருக்கும்போது இந்த திமுக காரனுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கும்? இப்படி ஒரு அப்பட்டமான பொய்ய சமூக வலைதளங்கள்ல, அது திமுகவினுடைய அதிகார பக்கம் அறிவாலய பக்கத்துல இவனுக்கு பரிகரித்து இருக்கிறானுங்க. அறிவாலயம்னு பேர்ல தான் இருக்குதே தவிர இவனுங்களுக்கு சுத்தமா அறிவினை கிடையாது என்பதற்கு இதெல்லாம் ஒரு சாட்சி. ஏண்டா சட்டசபையில குறிப்பு இருக்கும், அவை குறிப்பு இருக்கும், யாரு கொண்டு வந்தாங்க இந்த சட்டத்தை, அந்த சட்ட முடிவை யாரு கொண்டு வந்தா, 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு யாரு கொண்டு வந்தான்னு சட்டசபையில் ஆதாரம் இருக்கும். சமூக வலைதளங்கள் ஆதாரங்கள் கொட்டி கிடக்கிறது, ஒவ்வொரு செய்தித்தாள்களையும் ஆதாரங்கள் கொட்டி கிடக்கிறது. இப்படி பொதுவெளியில ஆதாரம் இருக்கும் போதே இவனுங்க எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லி இருக்கிறானுங்க. இன்னைக்கு இதுக்கெல்லாம் வெட்கி தலை குனிய வேண்டாம். அதனாலதான் சொல்றான், கருணாநிதியினுடைய வாரிசுகளுக்கு பொய்யும் புரட்டும் பிறப்பிலிருந்தே வந்தது, அவங்க ரத்தத்திலே ஊர்னது கருணாநிதிகளுடைய வாரிசுகளுக்கு. அதை தான் இன்றைக்கு நாம வெளிப்படுத்தி இருக்கிறோம். புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த இந்த சட்டம் என்பது மிக உன்னதமான திட்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன், மிக உன்னதமான சட்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த சட்டத்தை கொண்டு வந்ததால் தான் இன்றைக்கு உள்ளாட்சி அமைப்புகள்ல பல பெண் தலைவர்கள் தமிழ்நாடு முழுக்க உருவாகி இருக்கிறாங்க. பல பெண் தலைவர்கள் இன்றைக்கு அவருடைய திறன்கள் வெளிவந்திருக்கிறது. எங்களுக்கும் ஆட்சி நிர்வாகம் தெரியும், நாங்களும் ஆட்சி நடத்துவோம், நாங்களும் வழி நடத்துவோம், எங்களுக்கும் தலைமை பண்பு இருக்கிறது அப்படின்னு இன்றைக்கு பல பெண் தலைவர்கள் வெளிவந்ததுக்கு காரணம் அப்பொழுதைய சட்டம் இயற்றிய புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் என்றால் அது மறுப்பதற்கு இல்லை. ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர் எவனோ பெத்த பிள்ளைக்கு இவ ஸ்டிக்கரை கொண்டு வந்து ஒட்டுறதுக்கு மட்டும் ஓடி வந்துருவானுங்க. ஆனா இதை சரிபார்ப்பதற்கு கூட இந்த கொத்தடிமை கூட்டத்திற்கு அறிவு கிடையாது. அதனாலதான் நாங்க அடிக்கடி திட்டுறது, இந்த திமுக கொத்தடிமை தற்கூரி கூட்டம்னு சொல்றதுக்கு காரணமே இதுதான். ஏன்னா 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொண்டு வந்தது, அவர்களை அதிகாரமிக்க பதவிகளில் கொண்டு வந்து அமர்த்தியது யாருன்னு உலகத்துக்கே தெரியும். ஆனா இந்த தற்கூரி கூட்டத்துக்கு இன்னும் தெரியாம இதை கொண்டு வந்தது இந்த திராவிட நாயகர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி ஒரு கேடுகட்ட விஷயம் இது. அப்ப இதை நாம மக்கள் மத்தியில உடைச்சு சொல்லணும். இந்த விஷயத்துல அதிமுக செஞ்சதை சொல்லி காட்ட மாட்டாங்க. நான் அடிக்கடி சொல்றது இதுதான்,
அதிமுக திமுகவை விட நிறைய செஞ்சிருக்கிறது இந்த தமிழ்நாட்டுக்கு. ஆனா வெளியில சொல்லி காட்ட மாட்டாங்க, வெளியில விளம்பரப்படுத்த மாட்டேங்கிறாங்க. கேட்டாக்க எங்க மக்களுக்கு நாங்க செஞ்சோம் அதை சொல்லி காட்டணுமா அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா இந்த திமுக காரங்க பாருங்க, அதிமுக செஞ்ச திட்டங்களெல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இவர் உருட்டுறாரு, நாங்க தான் செஞ்சோம்னு சொல்லிட்டு. நாங்க ஓப்பனா சவால் விடுறோங்க இந்த மு.க. ஸ்டாலினுக்கு, ஓப்பன் சவால். இந்த 4 ஆண்டு ஆட்சி காலத்துல நாங்க 4 ஆண்டு அப்படியே ஒரு பொற்கால ஆட்சியை கொண்டு வந்துட்டோம் இன்னைக்கு விளம்பரப்படுத்துறீங்கல்ல, இந்த 4 ஆண்டு ஆட்சி காலத்துல நீங்கள் கொண்டு வந்த திட்டங்கள் என்ன? வெளிப்படையா விவாதம் வைக்கலாம் வாங்க. என்னென்ன கொண்டு வந்தீங்க கேட்டா, பொண்ணுங்களுக்கு மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன், பொம்பளை பிள்ளைங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன், பசங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன். யோ லேப்டாப், ஒரு லேப்டாப் எவ்வளவு தெரியுமா? 20000 ரூபாய். அப்போ ஒரு மாணவனுக்கு வருஷத்துக்கு 20000 ரூபாய் ஒரு லேப்டாப் கொடுக்கறத நிறுத்திட்டு மாசம் 1000 ரூபாய் 12000 ரூபாய் கொடுத்து 8000 கட் பண்ணிட்ட. ஒரு பவுன் தங்கம் எவ்வளவு தூரம் இன்னைக்கு? ஒரு பவுன் தங்கம் கிட்டத்தட்ட 70000 கிட்ட வந்துருச்சு. அப்ப தாலிக்கு தங்கம் திட்டம் அதை நிறுத்திட்டு, அதாவது ஒரு பவுன் கிட்டத்தட்ட 70000 நிறுத்திட்டு மாசம் 1000 ரூபாய் கொடுத்து எத்தனை 1000 ரூபாய் அவங்களுக்கு இழப்பு ஏற்படுத்தி வச்சிருக்க. இப்ப தெரியுதுங்களா? இந்த திராவிட மாடல் அரசு கடன் வாங்கி கொள்ளையடித்திருக்கிறது. மக்களுக்கு ஒரு நலத்திட்டங்களும் செய்யல, ஒரு நல்ல உதவிகளையும் கொண்டு வந்து செய்யல. ஆனால் அதிமுக கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் நிறுத்திவிட்டு, மக்கள் நல திட்டங்கள் அத்தனையுமே நிறுத்திவிட்டு இன்றைக்கு இவர்கள் ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டு திரிகிறார்கள். அதிமுக கொண்டு வந்த திட்டத்துக்கும் இதுக்கெல்லாம் வெக்கி தலை குடினோம். அசிங்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? இந்த அறிவாலய கூட்டத்துக்கு அசிங்கமா இல்ல? நாங்களும் தினமும் தான் பச்சையா திட்டுறோம், அப்ப கூட உங்களுக்கு அறிவு கிடையாது. ஒரு சின்ன விஷயம், கூகுள்ல போயிட்டு உள்ளாட்சி பதவிகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுத்தது யார் அப்படின்னு போட்டீங்கன்னா கூட அப்படியே அப்பட்டமா வெளியில வருது. 2016 புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்து பெண்களுக்கு இந்த அதிகாரம் மிக்க கொண்டு போய் சேர்த்தது அப்படின்னு சொல்லிட்டு. இதை கூடமா உங்களால சரிபார்க்க முடியல? இந்த டிஎன் ஃபேக்ட் குழுன்னு ஒரு குழு வச்சிருக்கானே, அந்த தற்குறி பயலாவது இதை பார்த்து சொல்ல வேண்டாம்? யோ கொண்டு வந்தது புரட்சி தலைவி ஜெயலலிதா, நீங்க என்ன ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இந்த டிஎன் ஃபேக்ட் செக் குழுவாவது சொல்லலாம்ல. இவங்க திமுகவுக்கு துதிபாடுவதற்கே தான் அவங்களுக்கு நேரம் இருக்கிறது, திமுகவினருக்கு முட்டு கொடுக்கிறது தான் அவங்களுக்கு நேரம் இருக்குதே தவிர இதையெல்லாம் பார்த்து சொல்ல மாட்டானுங்க. இப்ப சொல்லுங்க, பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு உள்ளாட்சி தேர்தலில் கொண்டு வந்தது யார்? உள்ளாட்சி பதவிகளில் கொண்டு வந்தது யார்? புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள். இதை தமிழக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேருங்க. அப்ப இந்த 4 ஆண்டு ஆட்சி காலத்துல ஒரு நல்ல திட்டங்களையுமே இந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செய்யவில்லை. ஆனால் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருக்கு கிடைத்த அந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியில மிக சிறப்பான பல திட்டங்களை இந்த மண்ணில கொண்டு வந்து சேர்த்து இன்றைக்கு தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியில முன்னணியில இருக்குதுன்னா அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுக கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில கொண்டு வந்த திட்டங்களும் தான் என்பதில் ஒருபோதும் மறுக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் இனி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முகத்திரையை நாங்கள் கிழித்து தொங்க விடத்தான் போகிறோம். நன்றி.